ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். சித்திரை மாதத்தின் முதல் நாளையே புத்தாண்டாக உலகெங்கும் உள்ள தமிழர்கள் காலம் காலமாக கொண்டாடி வருகின்றனர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமைக்குரிய தமிழினம் ஆனது. பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றது. இதுவே தமிழ் வருடத்தினதும் கால அளவாகும். சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் வருடம் மீன ராசியில் பிரவேசிக்கும் போது முடிவடைகின்றது. இதன் அடிப்படையில் பஞ்சாங்கங்களின் வாயிலாக தமிழ் புத்தாண்டானது கணிப்பிடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் தனி சிறப்புடையன. அவற்றில் சித்திரை தனித்துவமானது. அம்மாதத்தின் பௌர்ணமி அன்று சித்திரை நட்சத்திரம் வருவதனால் இம்மாதம் சித்திரை என அழைக்கப்படுகிறது. காலத்தில் நெல் விதைப்பில் சிறு போகம் ஆரம்பமாவதுடன் விவசாயிகள் பயிர் செய்ய ஆரம்பிப்பார்கள். இவ்வாறு பல மகத்துவங்களை தன்னகத்தே கொண்டது இம்மாதமாகும். மங்கா புகழுடைய தமிழும் அதன் விழுமியங்களும் என்றும் உலகுக்கு முன்னோடியாக இருக்க, நாமும் அவற்றின் பெருமையை உலகறிய செய்ய பண்டிகைகளையும் அவற்றின் ஆழமான கருத்துக்களையும் உணர்வோம். தலைமுறை தாண்டியும் வாழ வைப்போம். புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களை வீடு வாசலை சுத்தம் செய்வதிலும் அலங்கரிப்பதிலும் தமிழர் செலவழிப்பர். மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், வெற்றிலை பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்த தட்டை வழிபாட்டறையில் வைத்து நிறைந்த வளமும் குறையில்லா செல்வமும் நிறைந்த மனமும் நோயில்லா வாழ்வும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகி மன நிம்மதி வேண்டி குலதெய்வம் வணங்கி கோவிலுக்கு சென்று வழிபடுவர். அம்மாவின் ஆசியுடன் தமிழ் புத்தாண்டை குடும்பத்துடன் சீரும் சிறப்புடனும் கொண்டாடி பெரியவர்களிடம் ஆசி பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஓம் சக்தி.